உங்களுக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? பதட்டத்தில் என்ன செய்யறோன்னு தெரியாம வீட்டில் வளர்த்த சேவல் பொழுது சாஞ்ச உடனே தானா வந்து அடைய போகுது. யாரும் மனசை போட்டு குழப்பிக்காம அமைதியா இருங்க. போங்க. உன்னையும் அடிச்சிட்டாங்களா? சேச்சே, சித்தப்பா தான். நான் எவ்வளோ சொன்னேன் அது நம்ம சேவையில் இல்லைன்னு. கேட்டா தானே. கடைசியில் நான் அவரை காப்பாற்ற வேண்டியது ஆயிடுச்சு. ஷூஷோ இவ்வளோ. இங்க வேணாம், யாராவது பாத்துருவாங்க. மேல போலாம். அபி மாடிக்கு அது சொல்றேன் வா. வெயிலா இருக்கு. இங்கே இருக்கணும். யாராவது பார்த்து அவனை கொண்டுடுவாங்க. சத்தம் போடக்கூடாது. புரிஞ்சுதா? இந்த திருவிழாவில் கருப்பருக்கு சேவலை படைச்சு குடும்பத்தோட சாமி கும்பிடுவோம். இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். அம்மா அம்மா சரளா நில்லு. அம்மா ஐயா இரு சரளா ஐயா அம்மா ஐயா அம்மா சரளா அம்மி சரளா நில்லு. என்னாச்சு? எப்ப பார்த்தாலும் எங்கேயாவது விழுந்து வைக்கிறதே இவனுக்கு பழப்பா போச்சு. அவனை போய் தூக்குராஜா, ரூம்ல படுக்கவே. எந்திரிங்க பெரியவரே, எந்திரிங்க. நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன். எல்லாம் விளையாட்டுல சேர்த்துக்கிறேன். ஐயா முடியல, நீ உட்காந்துக்கோ. நீ என்ன சொன்னாலும் செய்றேன். ப்ளீஸ். என்ன சொன்னாலும் செய்வியா? என்னை பார்த்து எல்லாம் சிரிச்சிங்கள. இரு, இனிமே நான் எப்போ முன்னால வந்தாலும் நீ எனக்கு சல்யூட் அடிக்கணும். இப்போ முன்னாடி தான் நான் இருக்கேன். ஐயா வணக்கம். என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க? நட சாத்தியாச்சே. சாமி கும்பிட்டாச்சு.
என்ன உடம்புக்கு என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? எதை பற்றியும் கவலைப்படாதீங்க ஐயா. பிரச்சனை என்னன்னு தெரிகிறவர் தான் பிரச்சனை. காலையில் ராஜாவை பார்த்தேன், எல்லா விவரமும் சொன்னேன். சேவலை நெந்து விட்டு அதை கருப்பருக்கு கொடுக்காதது தப்புத்தேன். வர்ற திருவிழாவில் படையல் போட்டு சேவலை கருப்பருக்கு கொடுத்துட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீந்துடும். உங்கள் குடும்பமே ஒவ்வொன்று இருக்கும். வரட்டுமா ஐயா? வாங்க. எல்லா இடமும் தேடிட்டோம், எங்கேயும் இல்லை. ஆனால் கண்டிப்பாக கிடச்சிடும்னு அப்பா ரொம்ப நம்பிக்கையாக இருக்கார். எதுக்கும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, வேலை கீழே போயிட போகுது. என்ன பதிலே இல்லை? எங்கேயும் போகாது. ம். ம். தமிழை பாரு, போலீஸில் சேர போகிறாரு. தமிழ் என்ன பண்ற? தமிழ் என்ன பண்ற? என்னாச்சு தமிழ் உனக்கு? ஐயா ஐயா, போதும் வா, விளையாடுனது போதும் வா. ஐயா சொன்ன மாதிரி பாப்பா வந்துருச்சு, எல்லாரும் வாங்க. பக் 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 எங்க? பக் 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 பக். இங்க இல்லையே, எங்க இருந்து சத்தம் வந்தது? அப்போ எங்கே போயிருக்கோம்? உள்ள போய் பாருங்க. பக் பக் பக். பக் 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 பக். என்னடா உள்ள எங்கேயும் இல்லையானே? பாப்பா கிடைச்சதா? இல்ல அத்தை. காலை எங்கேயும் இல்லை சித்தப்பா. காணுமே ஆச்சு. சரி வாங்க. சரி நீ போய் தூங்க. எல்லா இடமும் தேறிட்டோம் மாமா. வீதியில் வேற ஏதோ சேவல் கத்தி இருக்கு. அரண்டவன் கணக்கு இரண்டெல்லாம் பேயின்றது மாதிரி இருக்கு. ஆமா ஆமா. வா தமிழ், போய் படுக்கலாம். ஏம்மா பாப்பாவை தேடுறீங்க? அது சாமிக்கு நேர்ந்து விட்ட சேவல்மா, அதான். நேர்ந்து விடுறதுனா என்னம்மா? நம்ம கேட்டதை சாமி செஞ்சார்னா பதிலுக்கு நம்ம சாமிக்கு ஏதாவது கொடுக்கணும்ல. அப்போ சாமியே நம்மள மாதிரி தானா? நம்ம ஏதாவது செஞ்சாதான் அவர் நமக்கு ஏதாவது செய்வாரா? நமக்கு என்ன செஞ்சாரு? நம்மளை மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் காப்பாற்றுறவர். அன்னைக்கு நமக்கு ஆக்சிடெண்ட் ஆக இருந்தப்போ கூட நம்ம எல்லாரையும் காப்பாற்றினது அவர் தான். அதுக்காக தான் நம்ம அவருக்கு பாப்பாவை கொடுக்குறோம். சாமி தான் பாப்பாவை கேட்டாரா? சாமி எப்படி கேட்பார் பாப்பாவை? அப்போ கேட்காத சாமிக்கு நம்ம ஏன் கொடுக்கணும்? எல்லாரையும் சாமி தான் காப்பாற்றுறாருனா அப்போ பாப்பாவையும் அவர் தானே காப்பாற்றணும்.